ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, மேலும் இன்றைய தினம் எதை செய்தால் நலம் பெற முடியும், எந்தெந்த விஷயங்களை தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் தான் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காம முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து விதமான ராசிக்காரர்களும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். எனவே உங்களது நண்பர்களோட ராசி பலன்களையோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலன்களையோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷமான நாளாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய சுபதின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் 2 முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இறைவனுடைய பரிபூர்ண அருளை சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் பெற முடியுங்க. முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க, குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது. இந்த 2ஐயும் ஃபாலோ பண்ணி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 2023 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை நவமி தினங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க. மேலும் அவர் 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்த்து கொண்டுள்ளார். 8 குடையவன் 12ஆம் இடமான மறைவுஸ்தானத்தில் இருப்பது மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க. மேலும் குரு பார்வையை பெறுகிறதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் காத்திருக்குங்க. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகிய கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். காரிய வெற்றிகள் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மனசுல உங்கள் உடம்புல சில பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி ஒரு மாயை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை நினைச்சு பயந்துக்காதீங்க. உங்களது உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நண்பர்களே. உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உங்களுடைய வாரிசுகளின் முன்னேற்றம் கண்டு நீங்கள் பெருமைப்படக்கூடிய நல்ல தினமாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமே அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது இருக்கு நண்பர்களே. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க, அவசரம் வேண்டாம். நீங்கள் விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டும், அது ரொம்ப அவசியம். அப்பொழுது உங்களுக்கு வெற்றிகள் தானாக கிடைக்குங்க. இப்பொழுது செலவுக்கேற்ப வரவுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுடன் சின்ன சின்ன சண்டைகள் இட்டு உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது காதல் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் காதல் வாழ்க்கையில் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் அடிமையை போல் நடந்து கொள்ளக்கூடாதுங்க. கொஞ்சம் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டியது காதல் வாழ்க்கையில் நல்ல பலன்களை தரும். இன்றைய தினம் சில அனுபவம் வாய்ந்த நபர்களுடன் நீங்கள் இருப்பது மூலமாக அவர்களுடைய பேச்சை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பான வெற்றிகள் இருக்கு நண்பர்களே. பழைய காலங்களில் முடிக்கப்படாத சில படைப்புகளை முடிக்க நீங்கள் இப்போ முயற்சி பண்ணுவீங்க. சில தவறான கருத்து பரிமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே நீங்கள் பேசும் பொழுது நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து நீங்கள் மற்றவர்கள் சொல்றதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வேலைகளை ஆரம்பிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களது பிரச்சனைகளை தீர்க்க ஒன்றாக அமர்ந்து பேசுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. எனவே பேசி தீர்த்தால் கண்டிப்பாக பெரும்பாலான பிரச்சனைகள் உங்களுக்கு குறைந்துவிடும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. ஒரு அடிமையை போல் நடந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு கெத்தை கூட்டிக்கள உதவிகரமாக அமையுங்க. மாலை நேரத்தில் கொஞ்சம் பணம் உங்களுக்கு செலவாகுங்க. ஆனால் பண வரவுகள் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை நீங்கள் சிறப்பாக சமாளிச்சிருவீங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்துறதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும். பொதுவான நமது ராசி பலன்கள் ஒரு சிறந்த நண்பனாக ஒரு வழிகாட்டியதாக உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவதற்கு இப்பவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக அது நடக்கலாம். எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களே. மாணவர்களுக்கு அவ்வப்போது ஞாபகம் மறதி ஏற்படலாம். இன்றைய தினம் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. கண்டிப்பாக நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தருங்க. வியாபாரத்தில் இன்றைய தினம் நிதானம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதன் மூலமாக நீங்கள் பண வருமானங்களை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள முடியுங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் வியாபாரம் சம்பந்தமாக இருக்கலாங்க. இன்றைய தினம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியது நல்லது. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரோஸ் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. மேலும் நம்பர் 3 இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது நண்பர்களே. உங்கள் பழக்க வழக்கங்களில் சில நல்ல மாற்றங்கள் இன்றைய தினம் ஏற்படும். எனவே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்கள் பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. மாற்றமான நாள் இன்றைய தினம். பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய அண்டை வீடு, பக்கத்து வீடு என நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் மாணவர்கள் கொஞ்சம் கூடுதலாக உங்களது ஞாபகம் சம்பந்தமான விஷயங்களை கவனம் செலுத்தணும். படித்தவுடன் எழுதி பார்ப்பது நீங்கள் படித்த விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்வது கண்டிப்பாக உதவும் என்பதால் ஞாபகம் மறதி பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் படித்த உடனே படித்ததோட எழுதி பார்த்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எப்பயுமே அது மறக்காத அளவுக்கு ஞாபகத்தில் நிற்கும். இந்த மாதிரி ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைய தினம் விவாதங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. கொஞ்சம் அனுசரித்து போங்க சக ஊழியர்கள்ட்ட. உங்கள் ஆஃபீஸில் இன்றைக்கி எல்லாத்திட்டையும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நடந்துக்க வேண்டியது அவசியம். கடன் சார்ந்த செயல்பாடுகளில் நீங்கள் யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நிதானித்து செயல்படுங்கள். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே. உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் பிடிச்சிருந்த லைக் பட்டனை அழுத்தி விட மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்க. தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும். மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.